ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனை தான் நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, ஒரு 20-25 வருஷமாக இந்த எறும்பு, அணில், குருவி, காக்கா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தினைக்கும் வீட்டில் இருக்கிறது, அதாவது அவரால் என்ன முடியுதோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த இடத்துல கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் எல்லாம் நுணுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகனா இங்கே வந்து நிறைய எறும்பெல்லாம் போகுது. நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதான்னு பாருங்க. தெரியுதா? இந்த பாருங்க பிஸ்கெட்ஸ் வச்சுட்டு இருக்காரு. இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் தினைக்கும் இதே மாதிரி தினைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் அது வந்து சாப்பிட்டுக்கும். இது யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவர் பார்த்துக்குவார். யாரும் இது தொடாதீங்க, இது பிஸ்கெட்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம், அது யாரையும் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுவார். நாங்களும் அது மாதிரி எதுவும் செய்ய மாட்டோம். அதே மாதிரி இன்னொரு இடத்த காமிக்கிறேன். தெரியுதா? இந்த இடமும் எறும்புக்கு பிஸ்கெட் வச்சுக்கிட்டு, இது இன்னொரு இடம். இது படிக்கிறது பக்கத்துல ஒரு இடத்துல இந்த கொஞ்சோண்டு பிஸ்கெட் முடிக்க வச்சுக்குவாரு. இங்கே எறும்பு இருக்கு. எப்படி சாப்பிடுது பாருங்க பிஸ்கெட்ஸ் எல்லாம். இவர் கிட்டத்தட்ட 20 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, எங்க ஊர்ல ஆறு இருக்குங்க, கொள்ளிடம். அந்த கொள்ளிடத்துல மீன் நிறைய இருக்கும் அப்பெல்லாம். இப்பதான் தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வாழைப்பழம் வைப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் அழுகுன வாழைப்பழத்தை கூடக்கூடியா வாங்கிக்குவாரு. வாங்கிட்டு வந்து அந்த மீன்களுக்கு தினைக்கும் கொண்டு போய் போடுவாரு. அது மாதிரி வீட்டில் இருக்க சாப்பாடு மிச்சம் ஆயிடுச்சுன்னா அதை கொண்டு போய் ஒரு டிஃபன் பாக்ஸ்ல ஃபுல்லா எடுத்துக்கிட்டு தினைக்கும் போய் ஆறில் போய் மீனுக்கெல்லாம் போட்டுட்டு வந்துடுவாரு. இப்போ இன்னொரு இடத்துல போட்டுக்கிட்டு இருக்காங்க. தெரியுதான்னு பாருங்க. இந்த பாருங்க அழகா வந்து சாப்பிடுது பாருங்க. எங்கெங்க இருக்கோ எறும்பு அதெல்லாம் தேடி தேடி கொண்டு போய் அந்த இடத்துல பிஸ்கெட்ல வைக்கிறத இவர. இங்கே பாருங்க, இங்கே ஒரு இடத்துல வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. வச்சாச்சு. இந்த பாருங்க சாப்பிட்டுட்டு இருக்கு. ஏற்கனவே பாதி வச்சது ஃபுல்லாக சாப்பிட்டுருச்சு. இப்போ கொஞ்சம் மீதி எங்கே வச்சிருக்காரு. இன்னைக்கு ஃபுல்லாக இது சாப்பிட்றதுக்காக இன்னைக்கு வச்சிருக்காரு. இவருக்கு இதாங்க வெளியே எங்கெங்க எறும்பு இருக்கோ அதெல்லாம் போய் அந்த இடத்துலலாம் தினைக்கும் பிஸ்கெட் வாங்குறோம். வச்சுட்டு வர்றதுதான் வேலை. தினைக்கும் பிஸ்கெட் வாங்கிக்குவாரு. வாங்கி ஒரு இடம் கூட பாக்கி இல்லாமல் எல்லா இடத்துலையும் வைக்கிறது. நெக்ஸ்ட் எங்க போறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ பிஸ்கெட்டை நல்லா நுணுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக நுணுக்குறீங்க அப்படி? அதாவது எதுக்காக சொல்றாருன்னா, நுணுக்கி போட்டோம்னா எறும்பு கீழே நிறைய இருக்கும்ல, அது ஈஸியா எடுத்துட்டு போய்க்கும். அதுக்காக அது ஈஸியா சாப்பிட்றதுக்கு. பெருசு பெருசானா ரொம்ப லேட் ஆகும். இது கொஞ்சம் நுணுக்கி போட்டாங்கன்னா ஈஸியாக எடுத்துகிட்டு போயிருக்கல, அதுக்காக இது நுணுக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் இடத்தையும் நான் காமிக்கிறேன் பாருங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இடம் பாருங்க. இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இன்னும் எறும்பு வரல. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல போடுறாங்க பாருங்க. தெரியுதா? எறும்பு நிறைய இருக்கு பாருங்க. இப்போ இன்னொரு இடத்துல போய் எறும்புக்கு தீனி வைக்கிறாங்க. இதுல நல்லா காமிக்கிறேன் பாருங்க. நிறைய எறும்பு இருக்கு. தெரியுதா? நல்லா பாருங்க, நிறைய எறும்பெல்லாம் நிறைய மேயுது. நெக்ஸ்ட் இன்னொரு இடத்துக்கு போயிருக்காங்க. இப்போ போட்டாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல
இடத்துல அவ்வளோ எறும்பு இருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்க. இங்க பாருங்க மக்களே, இந்த இடத்துல பாருங்க, இங்கேயும் போட்டாங்க. இந்த இடத்துல எவ்வளோ எறும்பு இருக்குன்னு பாருங்க. இவருக்கு இதாங்க தினைக்குமே வேலை. இந்த மாதிரி எறும்பு வாயில்லா ஜீவன்களுக்கு இவருக்கு செய்கிறது தான் இவரோட தினைக்கும் பணியை. இந்த பணியை எப்பயுமே செய்யணும்னு சொல்லி அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட்டு வேறு இடத்துக்கு போகிறாங்க, பார்க்கலாம் இருங்க எங்கே போகிறாங்கன்ட்டு. இது எங்கள் வீட்டு பூனை, இருங்க அந்த சைடு போயிடுச்சு. இந்த பாருங்க, இது எங்கள் வீட்டில் இருக்குங்க. இப்போ இன்னொரு இடம் தேடிக்கிட்டு இருக்காரு, எறும்பு எங்கே இருக்குன்ட்டு. இந்த பாருங்க, இங்கே போடுறாரு. இதில் ஒரு 10 நிமிஷத்துல எல்லாம் நிறைய எறும்பு வர ஆரம்பிச்சிடும். இப்பயும் ஒரு அளவுக்கு உங்களுக்கு தெரியும், காமிக்கிறேன் பாருங்க. எறும்பு பாருங்க நிறைய வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இங்க பாருங்க, இது எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்க கட்டை செவரு. இந்த மதில் செவத்துல எப்பயுமே வீட்டில் இருக்கிறது தினைக்கும் இட்லி தோசை எது கிடைக்குதோ அதை கொண்டு வந்து தினைக்கு பிச்சு பிச்சு, ஏன்னா அதுங்க ஃபுல்லாக பிச்சு சாப்பிட முடியாதுல்ல இதுங்களுக்கு. ஆனால் அணிலுக்கு குருவிக்கு அதுக்காக தினைக்கு பிச்சுக்குவார், கையில் பிச்சுக்குவார். பிச்சுக்கிட்டு தினைக்கு ஒரு கவரில் போட்டு கொண்டு வந்து. இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் பெரிய எறும்பாக இருக்கும். இந்த பாருங்க, இங்கெல்லாம் தெரியுதா? இதெல்லாம் பெரிய எறும்பெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிறைய வர ஆரம்பிச்சிடும். எப்படி வச்சிருக்காரு பாருங்க. இவர் எந்த சாப்பாடு இருந்தாலும் சரி எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே இந்த மாதிரி வாயில்லா ஜீவனுக்கு தினைக்கு வைக்கணும், உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார். பாருங்க, இந்த எறும்பெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இவ்வளோ அழகாக வருது பாருங்க. இப்போ வச்சு அடுத்து ஒரு 5 நிமிஷம் கூட இன்னும் ஆகலைங்க, அதுக்குள்ளேயும் எறும்பெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. சாப்பிடுது. நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இன்னொரு இடத்துல எறும்புக்கு தீனி வச்சுட்டு இருக்காங்க. தெரியுதா மக்களே? பாருங்க, ரொம்ப குட்டி குட்டியா இருக்கனால தெரியல. இந்த பாருங்க, லைட்டா எடுத்துட்டு போகுது பாருங்க பிஸ்கெட்ஸ் எல்லாம். அந்த இடத்த முடிச்சுட்டு இப்போ இன்னொரு இடத்துக்கு வந்து திரும்பவும் எறும்புக்கு தீனி வச்சுட்டு இருக்காங்க. இங்கே நிறைய இப்போதான் ஒவ்வொரு 1-2 எறும்பெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, அங்கே வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டாரு. இவர் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அதனால வந்து கை கால் ரெண்டுமே இதாகிடுச்சு. கை மட்டும் இப்போ சரியாக வரமாட்டேங்குது அப்பாவுக்கு. இப்போ வந்து என்னன்னா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு, நல்லா நடக்கிறாரு. ஒரு 2 டேஸ்க்குள்ளேயே நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தார். ஆட்டோ ஓட்டும் போது கிடைக்கிற எங்கேயாச்சும் சாப்பாடு ஏற்பாடு கிடச்சிருச்சுன்னா, இல்லை பாருங்க எறும்பு எவ்வளோ வந்துருச்சு பாருங்க, தெரியுதா? போட்டு 5 நிமிஷம் தான் நான் சொன்னேன் இல்லை, அதே செகண்ட்ஸில் பாருங்க எவ்வளோ எறும்பு வருது பாருங்க. இதுதாங்க இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு தினைக்கும். இன்னும் கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் இருக்கு, அதை மட்டும் இதை போட்டுக்கிட்டு இருக்காரு இன்னொரு இடத்துல. நான் முன்னாடி போட்ட இடத்தெல்லாம் காமிக்கிறேன். இப்போ பாருங்க எறும்பு வந்துருச்சா இல்லையான்ட்டு. இங்கே பாருங்க எவ்வளோ எறும்பு. எல்லாருமே நம்ம எல்லாத்தையும் சார்ந்து தானேங்க இருக்கோம். அதுக்காக இதை கண்டிப்பாக நம்ம செய்யணுங்கிறதுக்காக அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ எல்லாத்துக்கும் தீனி போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா வாக்கிங் போக போறாரு. எதுக்காக இதை நீங்கள் பண்ணுறீங்க? இதெல்லாம் வந்து ஒரு
வாயில்லா ஜீவனுக்கு செய்கிறது புண்ணியம் இல்லைம்மா. இதுக்கு யாருமே செய்ய மாட்டாங்க. நான் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது எத்தனை வருஷமா செய்றீங்க நீங்க? அது ஒரு 22 வருஷமாக செய்கிறேம்மா. மீனுக்கு, மணிலுக்கு, காக்காவுக்கு. ம். இப்போ கடைசி காலத்தில், முடியாத காலத்தில் எறும்புக்கு போடுறேன். வீட்டை சுற்றி எறும்பாக இருக்குது, எறும்புக்கு போடுறேன், அணிலுக்கு போடுறேன். உங்களுக்கு இது போட்டுறதுனால ஏதாச்சும் உங்களுக்கு சந்தோஷமா? ஆமாம்மா, மன நிம்மதி கிடைக்குது இல்லைம்மா. ஓகே.